ஜெபிக்க கூடாது. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மூன்றாவது குறிப்பு 1 கொரிந்தியர் 12:1 இப்படி சொல்வது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. மூன்றாவது தேவன் சொல்லுகிறார். இதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது குறிப்பு ஆவிக்குரிய வரங்கள். இன்றைக்கு மக்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. வரங்களை பெற வேண்டும், தேவனுக்கு பயன்பட வேண்டும். எத்தனையோ வரங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 எத்தனையோ வரங்கள். அதுக்காக ஜெபிக்கிறது கூட இல்லை. இந்த வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை தாங்க, எனக்கு திரும்ப வரத்தை தாங்க, சுகமாக்க வரத்தை தாங்க, பாடுகிற வரத்தை தாங்க. There are so many gifts the Bible. வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனதில்லை. வசனம் எப்படி சொல்லுவது? 1 கொரிந்தியர் 12:2 அஞ்ஞானிகளா இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்திலே மனதை செலுத்தினீர்களே, உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஏராளமான வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு அந்த வரங்களின் மேல் ஆசை இல்லை. நினைக்கிறாங்கன்னா அவருக்கு தான் சொந்தம், இவருக்கு தான் சொந்தம், இவருக்கு தான் சொந்தம். என்னுடைய மிகுந்த பாரம். இந்த செய்தி கேட்கும் போதே நீங்களும் ஜெபியுங்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவு உணர்த்தும் வரம், 2வது விசுவாசத்தின் வரம், ஆவியினாலே குணமாக்கும் வரம், அற்புதங்கள் செய்யும் வரம், தீர்க்கதரிசனம் உரைக்கிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். கவனிங்கள், இத்தனை வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து, மறுபடியும் பாடுவோம், நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே ஆராதிக்கிறவர்கள், இயேசு எல்லாமே. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில